எத்தனை நேரம் ஆயிரும்? இன்னைக்கே நம்ம உள்ளே நம்பிக்கையா ரோட்ல நடக்க முடியுதா? அம்மா தாய்மாருக்கு சொல்லுங்க. நேற்றைய தினம் ஒரு கருத்து கணிப்பு வெளியே வந்திருக்கு. கருத்து கணிப்பை பாண்டே, ரங்கராஜ் பாண்டே, சாணக்கியா நிறுவனம் ஒரு தினமலர் என்கிற பத்திரிகையும் சேர்ந்து எடுத்திருக்காங்க. அதுல அவங்க ஒரு கேள்வி கேட்டிருக்காங்க, தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு நன்றாக இருக்கிறதா? மொத்தமா 10% பேர் தான் நல்லா இருக்குன்னு இருக்கிறான். அவன் பூரா திமுக பயனடைகிறவன். அப்ப சட்டம் ஒழுங்கு நிலைமை இவ்வளவு கேவலமா இருக்கு. நமக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறது இல்லைங்கம்மா, பெண்களை பாதுகாக்கிற பெண் காவல்துறை அதிகாரிகளுக்கே பாதுகாப்பு இல்லை. அதைத்தான் எனக்கு முன்னாடி பேசின அண்ணங்க சொல்லி பேசினாங்க. கனிமொழி கலந்துகிட்ட கூட்டத்துல ஒரு எஸ்ஐ, 23 வயதான எஸ்ஐ, ஒரு பெண்மணி பாதுகாப்புக்கு நிக்கிறாங்க. அந்த பெண்ணுக்கு திமுகவை சேர்ந்த 2 குண்டர்கள் பாலியல் தொந்தரவு கொடுக்கிறான். 2 நாள் அவனை கைது செய்யல. அண்ணன் எடப்பாடியார் அறிக்கை விட்டார். அந்த குண்டர்களை கைது செய்து சிறையிலே போடவில்லை என்றால் தமிழ்நாடு ஸ்தம்பிக்கிற வகையிலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் களத்திலே இறங்கி போராடும் என்று அறிவித்தார். அதன் பிறகு 2 நாள் கழிச்சு கைது பண்ணா. இதுவரைக்கும் தான் நமக்கு தெரிந்த செய்தி. அதற்கு மேல அடுத்த செய்தியை நான் உங்களுக்கு சொல்லிவிட்டு போகிறேன். அந்த பெண்ணோட வழக்கு என்னாச்சு தெரியுமா? 6 மாசம் கழிச்சு அந்த பெண் எஸ்ஐ வழக்கை வாபஸ் வாங்கி விட்டார்.